This video is sponsored by Vasant & Co. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. மகாநதி சகோதரிகளின் கதை ஜனவரி 23 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு உங்கள் விஜயில். ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு. தளபதி விஜய் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் செட்டில் என்ட்ரு ஆகும். லொகேஷன் எப்படி கொடுத்தாரோ அதில் வினோத் எப்படி கொடுத்தாரோ த கான்டெக்ஸ்ட் ஆஃப் தட் டைமிங் மைட் பி அ லாட் டிஃப்ரெண்ட். Don't do it with a personal vengeance or an agenda. Of course. That is my problem. அப்படி பேசக்கூடாது. But I think it just went beyond. But I don't. But those words are intact. 100% audience na satisfy பண்ண முடியாது. Party amma saying that after watching this film I want to get all my family together. எல்லாத்தையும் குறை கண்டுபிடிப்பேன். நான் ஒரு ஃபன்னா ஜாலியா பண்ணிட்டு இருக்கேன். It's just not about the money, brother. It's about the valuable time also they're spending. I heard a lot about Vinod. He always said that Vinod even appreciates. From the time the film has been announced, Varisu, he keeps on appreciating that this is going to be a good film. So everything, but really I think I haven't got the time to watch the movie, but I'm definitely going to watch the film. The other 2 minutes mattum the other problem. Everything is becoming fast food. Na kuda oru manushida. I have my own emotions. I won't disrespect my work. If I'm doing that, then I cannot move forward. ஓகே, அதாவது ஃபேன்ஸ் வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது வீடியோவாக இருந்தது அப்படியே ஒலி சித்திரமாக மாற்றிருக்கோம். ஸோ அப்படியே கேட்டு நீங்கள் பதில் சொல்லலாம் சார். ஓகே, போடலாம். வம்சி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் சச் அ மெமரபிள் மூவி. விஜய் சார் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ காமெடி என்ஜாய் பண்ணி ஒரு படம் பார்த்த ஃபுல்ஃபில்னஸ் எங்களுக்கு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி வாரிசு ஒரு மெமரி தான் சார். எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, தில்ராஜ் சார் வந்து சக்ஸஸ் மீட்டில் பேச வரப்போ நீங்கள் ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்கீங்க க்யூட்டாக. அவர் பேசின ஸ்பீச் வந்து டிஜே ஆக்கும்போது அந்த பாட்டை நீங்கள் பாடி காமிச்சிருக்கீங்க. அந்த மொமெண்ட்டை வந்து நீங்கள் திருப்பி பார்க்கணும் போல இருக்கு. அது அவ்வளோ ஜாய்ஃபுல்லாக இருக்குது. அந்த பாட்டை மட்டும் எங்களுக்காக திருப்பி பாடி காட்டுங்க. சரியா சார், உண்மையிலே விஜய் சாரே ரெக்வஸ்ட் கேட்ட மாதிரி இருந்துச்சு சார். அந்த வாய்ஸ் மாடுலேஷன்லாம் பயங்கரமான ஃபேனாக இருப்பார் போல் இருக்கு சார். அந்த பாட்டு சார், ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு. ஐ திங்க் தில்ராஜ் சார் ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு. பார்த்தா ஒரு ஜொமேட்டோ இது வந்துச்சு, பிரியாணி வேணுமா பிரியாணி இருக்கு. அது தாண்டி தாஞ்சாவூர் போலீஸ் பொங்கலுக்கு இந்த ஒபிஷியல் வெப்சைட் பொங்கலுக்கு டோப்பு nobody should take drugs. டோப் வேணுமா ஜெயிலர் நான் அதான் ஐ திங்க் ஏன்னா தில்ராஜ் சார் என்னன்னா அவருக்கு கொஞ்சம் ஐ திங்க் his expressions are very because அவருக்கு என்னன்னா to tell you frankly he's come from a very small village. அவர் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபிலிம்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட்காக he traveled this far. So somewhere when he's talking something he wants to communicate but that becoming a cult now I think சார் பெரிய ப்ரொமோஷன் சார். அது ஆக்சுவலா வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். தில்ராஜ் சார் தூக்கிட்டு வந்து ஆடியோ லான்ச்ல ஒரு 1 minute ஸ்பீச் முடிஞ்சு சார். சூப்பர் சார், அற்புதமான ஒரு பதில். அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார். நெக்ஸ்ட் கொஸ்டின். மேம், உங்களையும் விஜய் சார் எங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படியே ஒரு பயங்கரமான அம்மா பையன் சென்டிமெண்ட் அப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்போவாச்சும் அவர் வந்து ஏதாவது சீன் எடுக்கும்போதோ இல்லை செட்டில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து உங்களுக்கு ஒரு சொந்த பையன் மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாரா? எஸ், ஏன்னா ஒரு செட்டில் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆன உடனே அந்த அம்மா பாட்டு தான், அந்த சோல் மதர் சாங். அதுல ஒரு the first shot was him for her getting her into that house. ஃபர்ஸ்ட் ஷாட் அந்த ஷாட் the first shot அந்த ஷாட் தான். ஸோ நான் செட்டுக்கு வந்துட்டேன், உடனே அவரும் வந்தார். வந்த உடனே அவர் உள்ளே என்ட்ராறாரு. என்ட்ரான உடனே அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டிருந்தேன் நான். அது என்ட்ரான உடனே ஒரு நம்மளுக்கு சில வந்து சொல்ல முடியாது, இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஃபீலிங் லைக் ஐம் சீயிங் மை ஓன் சன். எனக்கு கூட 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க. பட் அந்த ஃபீல் மேபி பிகாஸ் சின்னப்ப நான் பார்த்துருக்கேன், அவங்க அப்பா அம்மா கூட எனக்கு தெரியும் அந்த மாதிரி. அதனால பட் ஆஸ் அ தளபதி விஜய் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் செட்டில் என்ட்ரு ஆகும்போது. ஐ ஹேட் சம்திங் வெரி நைஸ். அது என்னால் சொல்லக்கூட ஒரு இன்னர் ஃபீலிங். ஸோ அந்த ஒரு மதர் ஃபீலிங் அது த்ரூ அவுட் அந்த மூவியில் இருக்கும். நிறைய சீன்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலா. we are very comfortable இருந்தோம் 2 பேரும். அந்த ஒரு
தெரியாத ஒரு பாண்டிங் இருக்கு, அது நேச்சுரலாக வந்தது. அந்த டைனிங் டேபிள் சீன்லாம் வந்து ரொம்ப அனுபவிச்சு எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். It's a beautiful scene, one of my favorite scenes. கரெக்ட், அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா simple இருக்கு. scene. அது என்னன்னா what she did is she's represented every mother or amma. Sir, just translated. See, a mother என்னன்னா because for me mother characters என்னன்னா ரொம்ப strong characters எனக்கு. எவ்வளவு பெரிய ஹீரோ ஆகும் எவ்வளவு ஆகணும், might be somebody tells, it might inject him to him, but when a mother tells, no, it goes into the heart straight. Adda na namike. Even in Maharshi also there is a beautiful scene between her and Mahesh sir, because I feel that a mother mata unmai, amma na unmai, na appa na nambike. கரெக்ட். Na appuda I always believe. That's why for me my parents, the way I see my parents, there's strong resemblance in every film. ஓகே. Because you cannot escape that relationship, brother. And now, even if you say your brother, okay, sister, no, amma, appa, you cannot, because that is the reality. கரெக்ட். So, amma, her theme in the film is that, or it's not about just bearing the kid inside. Sir. Even after they come onto the world, no, she bears them throughout her life. அதுக்கு தான் சொன்னதே புரிஞ்சிருச்சுட்டு அவர் தாய் வந்து யார் சொன்னாலும் ஒன்று வேறு மாதிரி இருக்கும். ஆனால் மதர்ன்றது அது வந்து த ஹையஸ்ட் லைஃப்பில் மதர் ஃபாதர்ன்றது. அதில் ஒரு மதர் சொல்லும் போது அந்த பசங்க உன்னிப்பாக கவனித்து ஏதோ நிச்சயமாக கேட்கக்கூடிய சூழல் உருவாயுது. ஏன்னா தாயின் வயிற்றில் கருவுற்று இருக்கும் போதே அவங்களால கேட்க முடியும்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஸோ குழந்தை வந்து அம்மாவோட வாய்ஸை கேட்டு கேட்டு வளருது. ஸோ வெளியே வந்தவொடனே கூட அம்மா சொல்கிறது கொஞ்சம் டீப்பாக கேட்கறது தான் அந்த எமோஷன். கரெக்ட். அதான் அந்த சீனில். and she bears them throughout her life. அதுக்கு தான் what she says is that, you know, குடும்ப வீடுன்னா ஒரு கல்லு மண்ணுடா விட்டு போகணும், ஆனா குடும்பம் அப்படி இல்லைல்ல. கரெக்ட். she says that எல்லாரும் குறை இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த பொறுப்புக்கு இதுதான் எனக்கு குடும்பம். Correct. This birth, this is my family. That's how every mother is. She knows the flaws of the kids. Might be, you know, nobody, she knows, but that itself is a mother. Correct, bearing sir. that, like, you know. And I think I want to just give that theme to the film, and she's the theme of the film. கரெக்ட். The conflict is Sarath sir's and Vijay sir's, the film. Okay. But the theme is mother. The கருவே அவங்க end, he says, no, again beautifully, அம்மா நீங்கள் இங்கே சந்தோஷமாக இருக்காமான்னு அது இப்போ நான் சொல்லணும், யூ வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அந்த எண்டில் இப்போ புரிஞ்சிச்சம்மா, அதுனா அந்த கேரக்டர் இவால்விங். கரெக்ட். அதான் சார், எவ்ரி வீடியோ ஹாஸ் 4 dislikes. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கிரிட்டிசிசம்லாம் என்ன வந்தாலுமே இப்படி ஒரு டேக்அவே ஒன்று கொடுக்கும்போது ஸோ அதெல்லாம் நம்ம கேர் பண்ணவே வேணாம். அதுதான் சார். ஏன்னா இப்போ வந்து சொல்லலாம் வாட் எவர். இப்போ ப்ரீவியஸ் இன்டர்வியூவில் கூட நீங்கள் ரொம்ப டென்ஷனாக வேற பேசியிருப்பீங்க, அதெல்லாம் வந்துட்டு பேசக்கூடாது. அது கொஞ்சம் இமோஷனல் ஆயிடுச்சு பிரதர். நானும் ஒரு மனுஷதானா, கரெக்ட், ஆஃப் கோர்ஸ். அதுதான் we just get emoted during that. அப்படி பேசக்கூடாது. But I think it just went beyond. But I don't, but those words are intact. The emotion is intact. That's what I was telling sir in the other interview also. எப்போ கூட ஒரு தியேட்டர் ஒரு மெஜாரிட்டி 100% ஆடியன்ஸ் நான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது பிரதர். மெஜாரிட்டி ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணதா அது சினிமா ரேஞ்ச் டிசைட் பண்ணும். கரெக்ட். அது எலெக்ஷன் ஆனும் ஃபிலிம் ஆனும் the majority of the audience you said. I think Varisu has done that. Yes. என்னன்னா இப்போ நான் அது பார்த்தேன்னா that is also important, but at the same time when I'm seeing the reactions coming outside, because when Riya sir sends me of, you know, these old ladies coming out party அவரெல்லா வந்து, you know, when they're crying and talking, I think these are the moments, no, that we have to cherish. Real success. இவளுக்காக தான் படம் பண்ணுது. We are making the film for these, you know, for them to come and enjoy. And with Vijay sir, when we are making a film, it's a lot of responsibility. And we are giving such a good hope through a film. Okay. நீங்க சொல்ல மாதிரி, you know, it's a feel good film. Okay. நீங்க தியேட்டர் வந்து வெளியே வரும்போது if you're coming and talking that, I saw one old party amma saying that, you know, after watching this film I want to get all my family together. I think these are the moments that we'll cherish. சூப்பர் சார். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் சார். ஹலோ சார், நான் வந்து சூரிய வம்சம் படத்துலேருந்து உங்களோட பெரிய ஃபேன். ஃபேமிலியாக உட்காந்து அந்த படத்தை நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண பீரியட்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு ரோலை வந்து நீங்கள் வாரிசில் பண்ணியிருக்கீங்க. நான் மறுபடியும் ஃபேமிலியோடு சேர்ந்து அந்த படம் பார்க்குறதுக்கு, உங்கள் ரோல் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ரீசெண்டாக உங்கள் வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு சார். நான்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன்.
ரஞ்சிதமே பாட்டுக்கு நீங்க ஒரு மாதிரி கியூட்டா ஸ்டெப்லாம் போட்டிருக்கீங்க. ஸோ அந்த ஸ்டெப்பை வந்து திருப்பியும் ரீக்ரியேட் பண்ணி தர முடியுமா சார்? அந்த ஸ்டெப் இல்லை அது நான் ஏதோ பேசிக்கிட்டே ஆடினதை என் டாக்டர் வரலட்சுமிக்கு இதெல்லாம் நிறையா பண்ணும் இந்த மாதிரி வேலைகள்லாம். ஓகே சார். அதை எடுத்து வரும் இதை போட்டுறாதேன்னு சொல்லும்போது ஆல்ரெடி போட்டுட்டேன். அது என்ன மாதிரி ரியாக்ஷன் வரும்? ஏன்னா சம்டைம்ஸ் இன்றைக்கி எல்லாத்தையும் குறை கண்டுபிடிப்பேன். நான் ஒரு ஃபன்னாக ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மூமெண்ட் பஸ்ஸில் ஓடுற பஸ்ஸில் ஆடுறதுதே கஷ்டம். அவங்களுக்காக ஆடிட்டு இருந்தேன். கம்பியை பிடிக்காம நிற்க அது பண்ணி ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அண்ட் ரொம்ப நன்றி. அது சூரியவம்சம் டிஃப்ரெண்ட் ஜானர், இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். இது தி கான்ஃப்ளிக்ட் வித்தியாசமான கான்ஃப்ளிக்ட் இது. ஏன்னா அந்த கான்ஃப்ளிக்ட் அங்கே இருந்தது வேறு, இங்கே இருக்கிற கான்ஃப்ளிக்ட் வேறு. இமோஷன்ஸ்லாம் இருக்கும் எல்லா படமும், எல்லா கதையிலையும் இமோஷனல் ஸ்டோரிஸில் ஃபாதர் சன்னு, மதர் சன்னு, பிரதர்ஸ்குள்ள இருக்கும். இது ஒரு வேல்யூ ஆட் தான் இந்த படம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸில் என்ன சொல்ல நினச்சாரோ அதை கிளியராக சொல்லியாச்சு. ரெண்டாவது இப்போ திருப்பி ஜெயசுதா இப்போ சொல்லணுங்க. ஏன்னா அந்த சீன்லேயும் த்ரூ த டைரக்டர் இவங்களுக்கு இதுதான் இந்த ஜென்மத்தில் எனக்கு இதுதான் வாழ்க்கைன்னு அவங்க சொல்லுவாங்க. இது மெசேஜ் டு தி ஆடியன்ஸ். என்னதான் பிரச்சனை வாழ்க்கையில் இருந்தாலும் யூ ஜஸ்ட் டோன்ட் கிவ் அப், ஸ்டே தேர் அண்ட் ரன் த ஃபேமிலி. பல பேர் கிவ் அப் பண்ணிடுறாங்கல்ல. இந்த ஒரு டைலாக் போதும். என்ன கஷ்டம் அவங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹஸ்பண்ட், இந்த 2 சன்ஸ் எப்படி வருவாங்க தெரியாது, ஒரு சன் வீட்டை விட்டு இவர் துரத்திட்டாரு. இதெல்லாம் சொல்லும்போது இந்த படத்தில் இன்னும் ஐ நாட் டோல்ட் யூ டில் டுடே அபவுட் வாட் யூ ரிட்டன். எங்கள் அப்பா இன்டர்வியூவில் கொடுத்தார். மெனி ஆஃப் மை ரிலேட்டிவ்ஸ் காட் வெரி அப்செட். எனக்கு ஒரு டாட்டர் ஒரு சன்னுட்டார். எங்கள் அண்ணன் பேரை அவாய்ட் பண்ணிட்டார். ஏன்னா படிக்கலைன்ற ஒரே காரணத்துக்காக ஐ டோல்ட் யூ இட் இஸ் ரிலேட்டிங் டு மை பிரதர். இந்த படம் அந்த ஃபீல் அப்பாவுக்கு எப்படி வந்துச்சு. உடனே எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டு எங்கள் அப்பாவை திட்டினாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, என்ன தான் கோவம் இருந்தாலும் எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னா. இங்கே அந்த ரீசன் வாஸ் வெரி ஸ்ட்ராங். அவரோட நினச்சதை அவர் பண்ணலைன்னு ஹி டசன்ட் வாண்ட் டு அப்படின்றது. கடைசியில் போய் கேட்க வச்சோம்ல, அதே பையனை உட்கார வச்சு ஸ்டில் அது ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப். இது ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப். இஸ் அண்டர்ஸ்டுட் இஸ் கேரக்டர், இஸ் சப்மிசிவ் டு இஸ் ஓன் சன். பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அதான் சொல்ல முடியும். அந்த ஸ்டெப்பு நீ கேட்டது ஸ்டெப்பு சூப்பர் சார். அதையும் நமக்கு தம்பிள் ஸ்டைலில் பண்ணீங்க. சார் சூப்பர் சார், அமேசிங் சார். ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். ப்ளே. வம்சி சார், உங்களுடைய படங்களோட உங்களுடைய கான்ஃபிடென்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் படம் பார்க்கும்போது படத்தை பார்த்ததோட அந்த படத்தில் உள்ள மெமரிஸை தான் நான் எடுத்துகிட்டு வெளியே வந்தேன். உங்களுக்கு இந்த படத்தில் மக்களால் கிரிட்டிக்ஸ் என்னெல்லாம் வந்தது, ஒரு பேட் கிரிட்டிக்ஸ் என்ன வந்தது, குட் கிரிட்டிக்ஸ் என்ன வந்தது, கொஞ்சம் சொல்லுங்கள் சார். I think அதான் சொல்லல. The thing is that creative job la I think once you create something there are two sides of a coin. So we cannot escape it. அது ஏதோ எஸ்கேப் ஆகி ஏதோ இதானே இதே இல்லை. அண்ட் பேட் கிரிட்டிசிசம் குட் கிரிட்டிசிசம்னா ஐ திங்க் த பெஸ்ட் திங் தட் பேசிக்லி அந்த ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் ஷோ வரும்போது லாஸ்ட்டில் Vijay sir, no family is perfect, but you have only one family. A film by Vamshi, everybody just stood up and clapped that day. Correct. I just broke. It was a very emotional moment. திருப்பி ரோஹிணில பார்க்கும்போது அப்படி the same reaction. அங்கே நான் and தமன் ரொம்ப emotional ஆயிங்க. So I think those are the moments that we can never evade. See, as I told even in the other ninga ketingilla other interview also, I never disrespected the critics at all. See, they have their own kind of a prerogative, they have their own, but I always tell that my motive of, because when we are doing commercial films, when we are doing these films, have all the genres mixed with them. Everything is not kind of defied or anything. So my motive of making the films is audience satisfaction. Correct. If the audience is going out of the majority, if the majority of the audience are going out of the theatre satisfied for every amount money that they spend, it's just not about the money, brother. It's about the valuable time also they're spending. Or a film vandana park from their house to they go back, it'll almost 5-6 hours in a day. So it's so valuable. Correct. So if they're spending that time and if they're going out of the theatre satisfied, if the majority of the auditorium is going satisfied, I know that I'm basically happy. And I think Varisu has done that.
definitely there will be a different perspective. How much of it I'll take or I might not take is an individual perspective. Because film is always a subjective experience, brother. இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்டு போய் பார்த்தா he might like it, he might not like it, you might like it. கரெக்ட். So the argument is always there. சிலது ஒர்க் அவுட் ஆகும், இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, எப்படிடா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. That is always there. So it is a subjective kind of a take. So that is also one subjective kind of this thing. So how much will I take from it or how much will I not take from it is my kind of prerogative. So there are so many, every film does that. Even when I did Maharshi also, they told, so there was so much appreciation, then there was so much this thing. But for me, as I told, the thing is that ultimately, brother, every filmmaker in this world, every creator in this world works for to give a good product, the best product, at least what they think. Our mind nunchi enna varumboduna the best they want to give. Adilda we are here for. So we have tried to give the best. Some people might dislike it, some people might not like it. But ultimately I always believe only one thing, brother, and the efforts irukalla, and the efforts mattum da we have it in our hands. There is, we strive for results, but the thing is that it's always the efforts. The results are never in our hands. The result is about the audience to give it. And today when we see all this happening, so I might well take this and then first seep in this, enjoy these moments, because I cannot keep, because there's a lot of effort that we all put in for the film. Correct. I cannot put that at a stake for anything. So at this point, we are all enjoying the success of it. Later sometime, if at all I go back or something, if there's anything to learn from that, I'll definitely learn. டெஃபினெட்லி. அதான் சார். ஏன்னா எனக்கு என்னென்னா இன்னொரு ரொம்ப பிடிச்ச விஷயம், படம் ரிலீஸுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து செலிப்ரிட்டி அண்ட் ப்ரெஷ் ஷோ போட்டது, அந்த கான்ஃபிடென்ட்டே அது. No, life is all about evolving and learning, brother. என்னன்னா நான் எப்பவும் சொல்லவே இல்லை I know everything ani. So we will try. I always say failures level lessons irko, success la kuda avalda there will be so many lessons. Correct. To be learnt. So lessons are common. Life will keep teaching you, and I'm still learning. I'm still in the, we are all evolving as things. So we will evolve. So sweet, sir. Next question. வம்சி சார், துணிவு பார்த்துட்டீங்களா? அஜித் சார் வச்சு எப்போ படம் பண்ண போறீங்க? இல்லை பிரதர், நான் பார்த்தவே இல்லை, but I'm going to watch it. Listening to good things about that film too. And I heard a lot about Vinod Gopi Prasanna, the designer. Okay. Yeah, so he's like a brother to me. I really love Gopi Prasanna for a person that he is. His work, of course, is, so he only designed Tunivu and Varisu posters. Wow. So he always used to tell very nice things about Vinod. And he always said that, Vinod even appreciates, from the time the film has been announced, Varisu, he keeps on appreciating that this is going to be a good film. So everything. But really, I think I haven't got the time to watch Tunivu, but I'm definitely going to watch the film. Yeah, I did Valimai. ஒரு நாள் தான் ஷூட் பண்ணேன். Okay. பட் அது பேண்டமிக் டைமில் அதுக்கப்புறம் 1 year ஷூட் பண்ணல. அதுக்கப்புறம் டூரிங் அந்த மாதிரி டைமில் மறுபடியும் ஷூட் பண்ணணும்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஸோ தென் தே ஹேவ் டு ரீஷூட். ஓ, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் அம்மா? நான் தான் பண்ணேன். ஓ மை காட், இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டீகோடிங் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ். ஓகே, சூப்பர். அண்ட் அந்த மாதிரி. Okay. So I think I'm definitely going to watch the film. Yes, sir. And, I'm happy for Vinod. கரெக்ட், அஃப்கோர்ஸ். ஏன்னா இப்போ உங்கள் ப்ராசஸே இன்னும் போயிட்டு இருக்குல்ல, ஸ்டில் கோயிங் ஆனும் போது அடுத்தது நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். அடுத்த கேள்வி போயிடலாம். வம்சி சார், எனக்கு உங்கள் படங்களை தாண்டி இப்போ உங்கள் இன்டர்வியூஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா இன்டர்வியூஸும் போய் பார்த்தேன். அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக டு த பாயிண்ட் பேசுகிறீங்க. பட் ரீசனாக நீங்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூ வந்து நீங்கள் அந்த எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு பயங்கரமாக ஒரு மீம் டெம்ப்ளேட்டாக மாறி இருக்குது. அதுவும் முக்கியமாக லோகேஷ் கனகராஜ் சார் கூடவும் ஹெச்வினோத் சார் கூடவும் கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க வந்து இது எங்கள் வேலை, கஷ்டப்பட்டு தான் பண்ணி அவங்க அது ப்ராசஸ் நாங்கள் சம்பாதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் மட்டும் ஏன் அது ரிலவெண்ட்டாக நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். அது ஆடியன்ஸ் எல்லாமே இவர் என்ன ஏசி ரூமில் தானே இருக்காரு, இவ்வளோ கூட சம்பாதிக்கிறாரு, இவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குன்ற மாதிரி இது ஈஸியாக கமெண்டிங் ஆகும். ஸோ இதுக்கு உங்களோட ரிப்ளை என்ன சார்? அது நான் பார்த்தேன் பிரதர். அதே ஃபுல் இன்டர்வியூ நீங்கள் பார்க்கும்போது அந்த மாதிரி கான்டெக்ட் இல்லை. அது 2 minutes மட்டும்தான். அதுதான் ப்ராப்ளம் எனக்கு. என்னன்னா, வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் தட் எவ்ரிதிங் இஸ் பிகமிங் ஃபாஸ்ட் ஃபுட். So because if you see the full interview, my context was totally different. It was just not that point.
So I think, see, memes, idella, the thing is that this keeps happening. But when I know, that's what I'm telling you. The thing is that when I know that, I didn't tell it with that meaning or anything, because I am a person who respects each and every kind of a creative mode and everything. So the way the question came and the way you explain, if you see the context also, it was not about that. It was about a particular this thing saying that, and then where it went into that mode. And as I said, na kuda oru manushida, I have my own emotions. Correct. And it's always like, oru kelvi varumbodhu and the kelviki answer நான் எப்படி கொடுத்தானோ இல்லைனா லோகேஷ் எப்படி கொடுத்தாரோ அல்ல வினோத் எப்படி கொடுத்தாரோ, the context of that timing might be a lot different. எல்லா situation is very much different. If I'm not respecting the audience or for their hard earned money or the hard earned time, then I wouldn't have been sitting here talking to you. Because there is an audience still alive in me. Correct. Because every creator needs to have an audience alive. And ulla or audience irukunu. Correct, sir. So and the question ninga kelviki, the thing is that the whole context, how it started and how it ended was different. But the 2 minutes of what I spoke differently came out, and some people kind of they even said that so what I am saying here is that the way that you might kind of disrespect my work or anything, I'm again telling you now also, I won't disrespect my work. If I'm doing that, then I cannot move forward. Correct. So I respect my work as much as I respect the others' perspective too. But for me, what is important is that at the same time, that don't do it with a personal vengeance or an agenda. Of course. That is my problem. You analyze a film, give it a perspective, you tell it, as I told you, it's a subjective expression. Okay. But before going to the film varamunnade, you start criticizing, degrading the film, okay, criticizing the film. That is my problem. Yeah. That is when I said how much hard everybody works to give a product. It's not easy, brother. So and the emotion koncho it went up, because as I said, I am also human. At sometimes we Emotions. go beyond this thing. I think it happened that day, but I still stand by the context, and there's nowhere disrespecting the thing or anything. Ipo pala kodi sampadinchina illana anna, that depends on my kind of work, what I am delivering. Because the producer or anybody has to feel that yes, this guy is really worth paying that much. Otherwise, why will they pay you? Correct. Nobody will pay anybody. That you have to earn. That you have to kind of, and that is all happening because of the efforts that we all put in. And here nobody is degrading anything. Yes. And then or context. That's what I'm telling you. These days, the context is being changed into multiple things. So I cannot kind of give answer to each and everything or anything. And memes, brother, I enjoy memes, brother. Okay. If the memes are happening, that means you're still in existence. Yeah. Correct. So every publicity is a publicity. Every publicity is publicity, and you're still in existence. Yes. So see, the thing is that if ade na serious poina, I cannot enjoy the other things that are beautiful in my life. Because life is what you make out of it. Correct. And I want to make my life beautiful, and I want to kind of move on, and kind of the thing is that andha naalu andha idu andha context mattumda. It doesn't mean to every now how you want to take it and put it out into a different context is your thing. If you are kind of enakku therindha orthapa, I will work hard with all my heart and integrity and passion and everything. This video sponsored by Vasant & Co. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of ₹25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. மகாநதி சகோதரிகளின் கதை ஜனவரி 23 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு உங்கள் விஜயில்.